ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் பை பண்ணக்கூடிய லோ ப்ரைஸ் டிவி, அதாவது அசம்பிள் டிவி, இந்த ஸ்கைவாலு, ஓசிவுட்டு, செபியானு இந்த மாதிரி டிவியை ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே நம்ம 32 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி வாங்கினோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன் செட் ஆகும். அதாவது நம்ம டிவி யூஸ் பண்ணும்போது ஆன்லைனில் நம்ம ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம், நெட் எல்லாமே. அப்போது நம்ம யூடியூப் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகும். அதுக்கு வந்து நம்ம எப்படி ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலாம், பண்ணி அந்த ஹேங் ஆகுறத வந்து சரி பண்ணலாம். அதாவது ரேம் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி யூசேஜ் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டோரேஜை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும், பழைய ஸ்பீடு கிடைக்கிறதுக்காண்டி நம்ம எப்படி ஃபேக்ட்ரி ரீசெட் இந்த 32 இன்ச்சு டிவி ஸ்மார்ட் டிவியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிவிக்கும் இந்த மாதிரி இருக்குது. அது சைனா பிராண்டு போர்டு எல்லாத்துக்குமே சேம் தான். இப்போ இந்த டிவியோட ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் கோடு பார்த்திங்கன்னா சோர்ஸு, அதுக்கப்புறம் 208 இதுதான் இதோட ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ். இந்த பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி மெனு அப்படின்னு சொல்லி வருதா, இதுதான் ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் இருக்கும். மெனு 2580 இருக்கும், அதே மாதிரி மெனு 1147 இருக்கும், அதே மாதிரி சோர்ஸ் 2580 இருக்குது, அதே மாதிரி சோர்ஸ் 1147 இருக்குது. இந்த மாதிரி செட்டிங்ஸ் நம்பர்லாம் நீங்கள் இது அடித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ரி மெனு வரும். இப்போ இதை ரீசெட் பண்ணக்கூடிய பாயிண்ட் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனரல், இந்த இதுக்குள்ளே போகணும். இந்த ஜெனரல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் டு டிஃபால்ட், அதாவது டிவி நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும்போது என்ன மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்துடும். இப்போ டிவி வில் ரீபூட், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலில் ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆப்ஷன். இது பண்ணுறதுல நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் வந்து ஹேங் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி திருப்பி ரீஸ்டோர் பண்ணும்போது எல்லாமே சரியாகுமோ, அதே மாதிரி டிவி வந்து ஹேங் ஆகிருந்துச்சுன்னா நம்ம ரீஸ்டோர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம புதுசாக வாங்கும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணோமோ, எவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் வந்துடும். அதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதுவே ஆன் ஆயிரும், ரீசெட் ஆகிட்டு. இந்த டைமில் வந்து பவர் எதுவும் ஆஃப் ஆகிடக்கூடாது. பவர் ஆஃப் ஆகிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி செட்டிங்ஸில் வந்து நம்ம ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே பண்ணலாம். டிவி தலைகளாக இருந்தால் அதில் சரி பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம டிவியோட பேனலோட அந்த பிட்டு 8 பிட்டா 6 பிட்டா, அதே மாதிரி 10 பிட்டா, இந்த மாதிரி பிட்டு சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பீக்கரோட இந்த ஸ்டாண்டர்டு அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதோட ஆப்ஷனை வந்து நம்ம இதில் சேஞ்ச் பண்ணலாம். பேக் லைட்டோட வோல்டேஜை வந்து கூட்டலாம், குறைக்கலாம். அது போக நம்ம ஓஎஸ், அதாவது நம்ம டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும், பவர் போட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆன் ஆகும்னா அதெல்லாம் இந்த ஃபேக்ட்ரி செட்டிங்ஸில் தான் பை பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ். இதே மாதிரி wisdom.shareன்னு ஒரு ஓஎஸ் இருக்குது. நிறைய ஓஎஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓஎஸ் எப்படி நம்ம டிவியில் அப்லோட் பண்ணுறது சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த டிவி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, நெட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். ரீஸ்டோர் எடுத்து பழையபடி அந்த சாஃப்ட்வேர்லாம் பில்ட் ஆகி இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போதான் இனிஷியலைஸ் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனிஷியலைஸே எல்லாம் நம்ம டிவி வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நம்மளுக்கு கொண்டு வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ள ஃபைல்ஸில் உள்ள ஸ்டோரேஜு, நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்டர்னல் ஆப் எதுவும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதுவும் டெலீட் ஆயிரும். ஃபேக்ட்ரி செட்டிங்ஸு, ஃபேக்ட்ரியிலேருந்து டிவி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு டிவி கிடச்சிரும். டிவி வந்து ஹேங் ஆகிற ப்ராப்ளம் நம்ம ரீஸ்டோர் அடிக்கும்போது நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி தொடர்ந்து ஹோம் அப்ளையன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.